தொடர்ந்து நம்முடைய இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ் தரப்புல இருந்து மாணிக்கம் தாக்கூர் தொடர்ந்து ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்த நிலையில தற்பொழுது செல்வ பெருந்தகை டெல்லி செல்கிறார் புகார் தெரிவிப்பதற்காக. தலைமை என்ன முடிவெடுப்பாங்க? தேசிய தலைமை, காங்கிரஸ் தேசிய தலைமை என்ன முடிவு எடுத்தாலும் மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் இப்போது பொது வழியில கூட்டணி பற்றி கருத்து தெரிவிப்பதுங்கிறது சரியில்லை. செல்வபிரந்தகை கண்டிப்பா அதை சொல்லுவாரு. ஏன்னா அது ஒரு தேவையற்ற குழப்பங்களையும் சர்ச்சைகளையும் தோற்றுவிக்குது. திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி, அதுக்கு 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள், உள்ளூர் தலைவர்கள் ஹையரார்கி இருக்குங்க. அவங்க மனதில் இதெல்லாம் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும், தேர்தல் பணிகள்ல சுணக்கத்தை ஏற்படுத்தும். அப்ப இவங்க கேட்கிற 4 டிமாண்ட், மாணிக்கம் தாக்கூர் அணி கேட்கிற 4 டிமாண்டு கோஆபரேட்டிவ் சொசைட்டி தேர்தலில் பங்கு வரைக்கும் கேட்கறாங்க. நமக்கெல்லாம் நல்ல தெரிஞ்ச விஷயம், கோஆபரேட்டிவ் சொசைட்டி தேர்தல் என்பது அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டி உறுப்பினர்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிற தேர்தல். உறுப்பினர்களை யாராவது கட்சி சார்பா இருப்பாங்க, ஆனா அது பொதுவெளிக்கான தேர்தல் இல்லை. அப்ப அதுல பங்கு கேட்பதுங்கிறது அரசியல் அபத்தம். உள்ளாட்சி அமைப்புகளில் பங்கு கேட்கறது தவறு. ராஜ்யசபா பங்கு கேட்கறத நாங்கெல்லாம் அரசியல் அவமானமா கருதுறோம். ஏன்னா நமக்கு 34 சீட்டு வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தா தானே ஒரு ராஜ்யசபா சீட்டு கிடைக்க முடியும். அப்ப இவர் வைக்கிற எல்லாமே இப்படிதான் இருக்கு. மொத்தம் போன தடவை திமுக நின்று வெற்றி பெறாத தொகுதிகள் அதைத்தானே நாங்க கேட்கிறோம்னாரு அவரு. அப்ப போன முறை இந்தியா கூட்டணியில 400 தொகுதிகள்ல நின்றது 2024 காங்கிரஸ் கட்சி த்ரூ அவுட் இந்தியா. தமிழ்நாட்டில் மட்டும் 10 தொகுதி ஜெயிச்சது திமுக கூட்டணியில. அதுபோக மித்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் வெறும் 89 தொகுதி தான் ஜெயிச்சது. அப்ப 400 - 89 இந்த தொகுதிகளை எல்லாம் இந்தியா கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சிகளுக்கு கொடுத்துடலாமா? சமாஜ்வாதி, அப்புறம் தேஜஸ்வி யாதவ், என்ன கணக்கு? எந்த ஒரு கூட்டணியா இருந்தாலும் வின்னபிலிட்டி அந்த லோக்கல் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி தான் கூட்டணியில பேரம் பேசுவாங்க, இல்ல சீட் அலோகேட் பண்ணுவாங்க. ஆட்சியில பங்கு பிற மாநிலங்கள்ல சாத்தியம்னா அங்க முதல்ல இருந்து அந்த கூட்டணி கல்ச்சர் இருக்குங்க. கேரளால காலங்காலமா LDF UDF தான். பிஜேபியும் நிதிஷ்குமாரும் ஆளுக்கு 101 சீட்ல போட்டி போட்டாங்க 243 தொகுதி கொண்ட பீகார் மாநிலத்துல. அப்படி இருக்கும்போது எப்படி பிற மாநிலத்துல சாத்தியம்னா தமிழ்நாட்டுல சாத்தியம்னு சொல்றது அர்த்தமே கிடையாது. முதலமைச்சர் முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு. தமிழ்நாட்டுல இது சாத்தியம் இல்லை, இது அதிமுகவுக்கு சேர்த்துதான் அவர் முற்றுப்புள்ளி வச்சாரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது சாத்தியம் இல்லை. என்ன காரணம்னா, ஒண்ணு, மந்திரி சபைக்கு கூட்டு பொறுப்பு இருக்கு. வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து அமைச்சர்கள் இருந்தாங்கன்னா எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் கூட்டு பொறுப்பு இருக்காது. அப்படின்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம் அடிப்படையில தேர்தல் நடத்தணும். நமக்கு அப்படியா இருக்கு நிலைமை. எல்லா கட்சியும் தனித்தனியா தேர்தல் அறிக்கை, காமன் மினிமம் ப்ரோக்ராம் இதுல எப்படி வரும்? அப்ப எப்படி மந்திரி சபையில பங்கு கொடுத்து ஒரு 10 மந்திரி வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவர்களாக இருந்தால் எப்படி அந்த மந்திரி சபை கரெக்டான முடிவு எடுக்க முடியும்? அதனாலதான் நம்ம கூட்டணி ஆட்சியை விரும்புவது இல்லை. எல்லாம் போகுங்க. இங்க 67 எங்க ஸ்டூடெண்ட் டேஸ்ல காங்கிரஸ் கட்சியை ஊத்தி மூடணும். காங்கிரஸ் இல்ல, பிஜேபி இல்ல, தேசிய கட்சிகள் ஆட்சிக்கு வேண்டாங்கிறதான் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு. அதுதான் நம்ம மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இது அண்ணா காலத்து தத்துவம், கலைஞர் காலத்துல முழக்கமா மாறிச்சு. இப்ப இது பழக்கம். இப்படியான சூழ்நிலையில் மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட மற்றவர்கள் சொல்றது சாத்தியமில்லாத கோரிக்கைகள். ஆனா காங்கிரஸ் தலைமை அதுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். இந்த பிரச்சனை ஒரு 3-4 மாசம் ஓடிட்டு இருக்கு. அப்ப முற்றுப்புள்ளி வைத்திருக்கணும். தாவேக்கா எங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு அது மதுரை கூட்டத்தில் தீர்மானம் போடுறதே இப்ப ஆப்ஷன் இருக்குன்னா அங்க போய்கிட வேண்டியதானே. தாவேக்காங்கிற ஒரு ஆப்ஷனை காட்டி எப்படி இன்னொரு கட்சிகிட்ட சீட்டு வாங்க முடியும்? அப்ப ஒவ்வொரு கட்சியுமே அப்படி பேர வலிமையை கூட்டுவாங்களா? கூட்டணி என்பதே எப்போதுமே வின்னபிலிட்டி அடிப்படையில் தாங்க. அது போக ஒரு கட்சி தேர்தலுக்கு தயாராக இருக்கிறது, அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பலம் இருக்குது அப்படின்னா ஒரு கூட்டணிக்காக என்ன தியாகம் பண்ண முடியும்? சொந்த கட்சியை தியாகம் பண்ண முடியுமா? சொந்த கட்சிக்காரர்களின் நலன்களை தியாகம் பண்ண முடியுமா? அப்படின்னா செல்வ பெருந்தகை இப்ப இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். காங்கிரஸ் மேலிடம் இன்றைக்கே இதை கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட வேண்டும். ஏற்கனவே அவங்க சொல்லியிருக்காங்கன்னு தான் கேள்விப்பட்டேன், யாரும் இதை பத்தி பொது வழியில பேசாதீங்கன்னு. ஆனாலும் இவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் தொடர்ந்து. அது தேர்தல் நெருங்குற வேளையில அது கூட்டணியின் ஒற்றுமைக்கு வேட்டு வைக்கிற செயலாக இருக்குது. அவங்களுக்கு ஏதோ நோக்கம் இருக்குன்னு நல்லா தெரியுது. அப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைமை இப்போ உடனடியாக தலையிட்டு இதுல முற்றுப்புள்ளி வைக்கணும். வைப்பார்கள் என்று நம்புகிறேன். இல்லைன்னா திமுக ஏதாவது ஒரு உறுதியான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதே தமிழ்நாட்டின் நிலைப்பாடு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தராசு ஷியாம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.